கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே, அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழாவின் நவநாளில் 6வது நாளில் நம்முடைய ஆன்மீக பயணத்தை இன்று ஆரம்பித்திருக்கின்றோம். வழக்கம் போல அன்றன்றைய நற்செய்திக்குரிய வாசகத்திலிருந்து இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய சிந்தனையை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதித்து வைத்து சிந்திப்போம். அந்த வரிசையில் இன்றைய நாளிலே இன்றைய நற்செய்தி வாசகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வாக்கியத்தை நம் உள்மனதில் வைத்து பதித்து சிந்திப்போம். இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன். அன்பார்ந்தவர்களே, பேதுரு ஆண்டவரை பார்த்து சொன்ன வார்த்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை தன் வேலைகளை செய்து கொண்டே கவனித்துக் கொண்டிருக்கின்றார். இல்லை என்றால் இந்த வாக்கியத்தை அவர் சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. தன் வேலைகளை செய்து கொண்டும் இயேசுவினுடைய போதனைகளை உள்மனதிலே வாங்கிக் கொண்டும் அவர் பேசுகிறார். இரவு முழுவதும் நாங்கள் வலைகளை வீசினோம், எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது வார்த்தையின்படி நாங்கள் வலைகளை வீசுகின்றேன். ஆழமான நம்பிக்கை, விசுவாசம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய 3 ஆண்டுகள் பணி வாழ்வில் எத்தனையோ மக்களுக்கு ஆறுதலை கொடுத்து வழி நடத்தினார். வேதனைகள் வருகின்ற பொழுது, சோதனைகள் வருகின்ற பொழுது தந்தையோடு அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார் என்று நேற்றைய நற்செய்தி வாசகர் வழியாக கூட சிந்தித்தோம். தன்னுடைய இறுதி அத்தியாயத்தில் உள்ளத்தின் ஆழத்திலே பலவிதமான வழிகளோடு தாங்கிக் கொள்ள முடியாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்சமனி தோட்டத்திலே மண்டியிட்டு தந்தையிடம் செவிக்கின்ற வார்த்தையை சற்று இந்த நற்செய்தி வாசகத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம். தந்தையை, கூடுமானால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும், இருப்பினும் என்னுடைய விருப்பமல்ல உங்களுடைய விருப்பமே. கடவுளாக இருந்தவர், கடவுளோடு இருந்தவர் இந்த மண்ணுலகிற்கு மனிதனாக வந்து மனதினுடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஊனுடலிலே ஏற்படுகின்ற வழியினை தாங்கிக் கொள்ள முடியாமல் தன் தந்தையிடம் செபிக்கின்ற பொழுது கூட இறுதியாக அவர் சொல்லுகின்ற வார்த்தை, இருப்பினும் என்னுடைய விருப்பமல்ல உங்களுடைய விருப்பமே, ஆயினும் மலைகளை வீசுகிறேன். வார்த்தைகளை கேட்டு பேதுரு சொல்லுகின்றார். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த 2 வாக்கியங்களோடு சேர்ந்து இன்னொன்று வாக்கியத்தை இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இது எங்கனமாக்கும் நானோ கணவனை அறியேன். அன்னை மரியாள் சொன்ன வார்த்தை, உன்னதரின் வல்லமை உன் மீது நிழலிடும் என்று கப்ரியேல் தூதர் சொன்ன பிறகு, இதோ உமது அடிமை உமது வார்த்தையின் படியே எனக்காகட்டும், கூடுமானால் இந்த துன்பக்கலம் என்னை விட்டு அகலட்டும், என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம். ஆண்டவரை, இரவு முழுவதுமாக நாங்கள் வேலைகளை செய்தோம், மீன் ஒன்று படவில்லை, ஆயினும் உன் விருப்பப்படி நான் செய்கிறேன் என்று பேதுரு சொன்னார். வலைகள் நிறைய மீன்களை இழுத்து வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட தந்தையிடம் முறையிட்டு கதறினார். பவுலடிகளார் சொல்லுவாரே தன்னுடைய வார்த்தைகளில், எப்பெயருக்கு மேலான பெயரை உயர்த்தி வைத்து அழகு பார்த்தார் தந்தை கடவுள் என்று. தன் தந்தையிடம் வைத்திருந்த ஆழமான நம்பிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு, பேதுருவும் ஆண்டவர் மீது வைத்திருந்த வார்த்தைகளை உள்வாங்கியதால் கிடைத்த ஒரு நம்பிக்கை, விசுவாசம். அன்னை மரியாள், இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று தன்னை அர்ப்பணித்ததினால் இன்று உங்களுக்கும் எனக்கும் தாயாக இருந்து கொண்டிருக்கின்றார். இந்த வாக்கியத்தை நாம் சிந்திக்கின்ற பொழுது நாளில் அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கின்ற அற்புதமான செய்தி என்னவென்றால், பல நேரங்களிலே நம்முடைய முயற்சிகளின் வழியாக, நம்முடைய எல்லா விதமான வேலைகளின் வழியாக, நம்பிக்கையின் வழியாக, அன்பு செலுத்தியதன் வழியாக தோல்விகளை நாம் சந்தித்திருக்கக்கூடும். எத்தனையோ முயற்சிகளில் நாம் தோல்விகளை சந்தித்திருக்கலாம். எத்தனையோ நபர்களுக்கு நாம் நல்லதை செய்து தோல்விகளை சந்தித்திருக்கலாம். அடுத்தவர் மீது அன்பு செய்து தோல்விகளை சந்தித்திருக்கலாம். ஏமாற்றங்களை கூட சந்தித்திருக்கலாம்.
ஆனால் இவை அனைத்தையும் நாம் இருக்க பிடித்து கொண்டு கடந்து செல்வதை விட ஆண்டவர் மீது நம்முடைய நம்பிக்கை வைத்து விட்டோம் என்றால் இந்த தோல்விகள் அனைத்தும் வெற்றிகளாக மாற்றப்படும் என்றுதான் அன்னை மரியாள் சொல்கிறார். ஏனென்றால் அன்னை மரியாள் கூட உள்ளத்தின் ஆழத்தில் அந்த பயம் இருந்தது, தயக்கம் இருந்தது. எங்கே என்னை யூத சமுதாயம் கல்லால் எரிந்து விடுமோ என்று அன்னை மரியாள் கலங்கினாள். மனமுடிக்கப் போகின்ற கணவன் கூட சூசை கூட என்னை மனமுறிவு ஏற்படுத்தி விடுவாரோ என்ற தயக்கம் இருந்தது. என்னுடைய பெற்றோர்களுக்கு கலங்கம் ஏற்படும் என்று சொந்தித்து பார்க்க ஆரம்பித்தாள். அவளும் பல சோதனைகளை மத்தியில் தன்னுடைய கேள்விகளை எழுப்பி வைத்தாள். இது எங்கனமாகும்? உன்னதரின் வல்லமை உன் மீது நிழலிடும், இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். என்ன ஒரு அற்புதமான அர்ப்பணிப்பு அன்னை மரியாள் ஆண்டவரிடத்தில். இப்படி தன்னை அர்ப்பணித்ததினால்தான் அவளால் உங்களுக்காகவும் எனக்காகவும் மீட்பை பெற்றுத் தருவதற்கு உறுதுணையாக இருந்தது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் எத்தனையோ தோல்விகளை சந்தித்திருந்தாலும், ஏமாற்றங்களை சந்தித்திருந்தாலும், ஆனால் அனைத்தையும் அன்னை மரியாளை போல நாமும் ஆண்டவரோடு அர்ப்பணித்து வாழ அழைப்பு விடுகின்றார். அவரிடம் நாம் அர்ப்பணித்தோம் என்றால் நிச்சயம் இந்த தாயானவள் நம்மை விட்டுவிட மாட்டாள். ஏனென்றால் அவளுடைய உள்ளத்தின் ஆழத்திலே சந்தேகங்களும் கலக்கங்களும் எழுந்தது போல ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் சந்தேகங்கள் கலக்கம் எழலாம். இது இயற்கை, மனிதனுடைய வாழ்வில் ஏற்படுகின்ற இயற்கை. ஏனென்றால் நீங்களும் நானும் எப்பொழுதெல்லாம் முயற்சி எடுக்கின்றோமோ அவை அனைத்தையும் வெற்றி காண வேண்டும் என்று விரும்புகின்றோம். தோல்விகள் என்பது நம்முடைய வாழ்விலே வரக்கூடாது என்று நினைக்கின்றோம். நம்முடைய முகத்திலே மலர்ச்சி மட்டும் வேண்டும், சோகங்கள் இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றோம். இவை அனைத்தும் நமக்கு நடைபெற வேண்டும் என்றால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார், அன்னை மரியாளும் விரும்புகிறார். எனவே இந்த தாயை போல நாம் நம்பிக்கையோடு இயேசுவின் பின்னே பயணிப்போம். அன்னை மரியாள் எப்படி தந்தை கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை வைத்ததனுடைய ஆன்மீக பயணத்தை ஆரம்பித்தாளோ, அதே ஆழமான நம்பிக்கையோடு நீங்களும் நானும் இந்த ஆழமான விசுவாசம் உள்ள ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்விலே நிறைவை காண முடியும். இது அன்னை மரியாளுக்கு நவநாள் எடுத்து விழாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற நாம் அனைவருமே நம்முடைய வாழ்வில் நிறைவு வேண்டும் என்றால், இதோ இந்த 2020ஆம் ஆண்டு பலவிதமான தோல்விகள், ஏமாற்றங்கள், கொள்ளை நோய்களுக்கு மத்தியிலே ஆலயத்தில் வந்து திருப்பலி காண முடியாமல், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாமல், இல்லத்திலிருந்து அலைவரிசையின் வழியாக இறைவார்த்தை கவனித்துக் கொண்டு பக்தியோடு செபித்துக் கொண்டிருக்கிற நாம், இது ஆலயங்கள் திறக்கப்பட போகின்றது. இந்த குறுகிய காலத்தில் நம்முடைய நம்பிக்கை எங்கே போயிற்று, அவநம்பிக்கை எங்கே போயிற்று என்று அன்னை மரியாள் சிந்திக்க அழைப்பு விடுக்கிறாள். அவநம்பிக்கையை தூக்கி எறிந்துவிட்டு, ஏமாற்றங்களை தூக்கி எறிந்துவிட்டு, தோல்விகளை தூக்கி எறிந்துவிட்டு நம்பிக்கையோடு இந்த தாயோடு நாம் பயணித்தோம் என்றால் அவளுடைய பிறப்பு பெருவிழா நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும், நமக்கு வெற்றியை கொடுக்கும். அந்த வெற்றியும் மாற்றமும் தான் நாம் அடுத்தவர்களுக்கு மீட்பை எடுத்து செல்லக்கூடிய ஒரு சிறந்த செய்தியாளர்களாக, சாட்சிகளாக, இறைவனின் பிள்ளைகளாக வாழ முடியும். இருவித சிந்தனைகளை உள்மனதில் நிறுத்தி, தோல்விகளை ஒருவர் ஒதுக்கி வைத்துவிட்டு, ஏமாற்றங்களை ஒருவர் ஒதுக்கி வைத்துவிட்டு அன்னை மரியாளோடு பயணிப்போம். நவநாள் நமக்கு வெற்றியை தரும். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.